வாழ்க வளமுடன். இன்றைக்கி என்ன டிப்ஸ் பார்க்க போகிறோம்னா, ஒரு டாப் வந்து நம்ம வந்து கட் பண்ணும்போது இல்லை அதை ஸ்டிச் பண்ணும்போது எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறதுல ஒரு சின்ன டிப்ஸ் நான் சொல்கிறேன். இந்த இடம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ இந்த இடம் வந்து எப்பவும் போல் பாடி லூஸ் மார்க் பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போ இந்த இடம் பாடி லூஸ் மார்க் பண்ணுவோம். அடுத்து ஹிப் லூஸ் மார்க் பண்ணி, அதுக்கப்புறம் ஸ்லிட்டு வந்து நம்ம மார்க் பண்ணி, ஹிப் லூஸ் மார்க் பண்ணி, அப்புறம் ஸ்லிட்டு மார்க் பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போ ஸ்லிட் இந்த இடம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸ்லிட்டிங் மார்க் பண்ணுவோம். இப்போ வந்து இது என்ன பண்ணுவோம், அப்படியே வரைஞ்சிருவோம் இல்லைங்களா? இப்படியே வரைஞ்சிருவோம். அதே மாதிரி தைக்கும் போது இப்படியே தைச்சிடுவோம். இது தப்பு. இப்படியே டைரெக்டாக தைக்கிறது தப்பு. ஏன்னா இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த இடம் நல்லா நமக்கு வந்து என்ன ஆகும், ஒரு கர்வ் இந்த இடத்துல வந்து ஒரு நல்லாவே வந்து ஒரு வி மாதிரி ஒரு ஷேப் வரும். நமக்கு வந்து நம்ம பாடியில் அப்படி வி மாதிரி ஷேப் கிடையாது. நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த இடம் பார்த்துக்கிட்டிங்கன்னா கைக்கு அடியில் இப்படி தான் நமக்கு வரும். உடம்பு பாடி வந்து இப்படி தான் வரும். ஓகேங்களா? இந்த ஷேப் இருக்காது. ஸோ இது ஸ்ட்ரைட்டாக தான் வரும். அப்போ இந்த இடம் வந்து என்ன பண்ணணும், நமக்கு நீங்கள் அப்படியே தைச்சி கொடுத்தீங்கன்னா லூஸு தான் கொடுக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இது நேர் மேலே ஸ்ட்ரைட் பண்ணணும். ஓகேங்களா? அந்த ஹிப்புக்கு கொஞ்சம் மேலே, அதாவது ஒரு 2 இன்ச்சு அளவில் மட்டும், இந்த 2 இன்ச்சு அளவில் மட்டும் நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த ஷேப் ரொம்ப உள்ளே தள்ளி போகாமல் ஒரு ஸ்ட்ரைட்டாக வந்து நீங்கள் தைக்கும்போது தைச்சிக்குங்க. ஓகேங்களா? இல்லைன்னா கட் பண்ணும்போதே நீங்கள் கட் பண்ணிடுங்க. ஸ்ட்ரைட்டாக பண்ணிட்டீங்கன்னா இந்த இடமும் என்னாகும், 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்றதும் இப்படி வரும். இந்த இடத்துல இப்படி போய் வர்றது எக்ஸ்ட்ரானா, இந்த இது வந்து எக்ஸ்ட்ரா. இதை வந்து தேவையில்லை, இது எடுத்துருங்க. ஓகேங்களா? மேக்ஸிமம் வீட்டில் நிறைய பேர் தைப்பீங்க. நீங்கள் இந்த தப்பு வந்து காமனாக செய்வீங்க. ஓகேங்களா? இது வந்து செக் பண்ணி கரெக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் சேனல்.